மலேசியாவில் மலாய் மற்றும் இஸ்லாமிய கட்சிகளை ஒன்றிணைக்க முன்மொழியப்பட்ட மகா கூட்டணியில் சேரலாம் என்று பாஸ் கட்சி சூசகமாக தெரிவித்துள்ளது. ஆனால் கூட்டணி அல்லாவின் கட்டளைகளால் வழிநடத்தப்படும் அரசாங்கத்தால் நங்கூரமிடப்பட்டால் மட்டுமே அது சாத்தியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லின சமூகம் இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையில் மலாய் முஸ்லிம் ஒற்றுமை நிலைநிறுத்தப்படும் நபிகள் நாயகத்தின் தலைமை மாதிரியிலிருந்து பாஸ் கட்சி உத்வேகம் பெற்றதாக கட்சித் தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். பிரிவினைக்கான மூல காரணங்களான அநீதி மற்றும் அல்லாவால் தடை செய்யப்பட்ட பாவங்கள் குறித்து அமைதியாக இருக்கும் ஒற்றுமை மாதிரியை பாஸ் கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் இன்று தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். அதனால்தான் பாஸ் தெளிவான எல்லைகளை கொண்டிராத மற்றும் பன்மைத்துவம், தாராளமயம், தீவிரவாதம் மற்றும் தார்மீக சமரசம் உட்பட அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒற்றுமை அரசாங்கத்துடன் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையான ஒற்றுமை அதன் சொந்த கட்சிகளுக்குள்ளும் கூட பிளவுகளை தீர்க்க முடியாது. பெரிய கூட்டணியை பற்றி சொல்ல போனால் இது ஒரு மூழ்கும் கப்பல் போன்றது. மாபெரும் ஒற்றுமை என்று முத்திரை குத்தப்படுகிறது, ஆனால் உள்ளிருந்து சரிந்து வருகிறது என்று பதிவிட்டுள்ளார். ஹாடியின் கருத்துகள் அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமிடியின் மாபெரும் கூட்டணிக்கான முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக பதிவிடப்பட்டுள்ளது. 1963ஆம் ஆண்டு மலேசியா ஒப்பந்தத்தின் அசல் உணர்வுக்கு திரும்புமாறு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தினார். மேலும் கிழக்கு மற்றும் மேற்கு மலேசியா இடையே பதற்றத்தை தூண்ட வேண்டாம் என்றும் அவர்களை எச்சரித்தார். மலாயா, சபா மற்றும் சராவா ஆகியவற்றை ஒரே கூட்டமைப்பாக இணைப்பதன் மூலம் மலேசியாவின் உருவாக்கத்திற்கு MA63 அடிப்படையாக அமைந்தது என்று அவர் கூறினார். நமது நாட்டின் உருவாக்கத்தின் அசல் நோக்கமான ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதை, அத்துடன் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பு ஆகியவற்றிற்கு நாம் திரும்ப வேண்டும் என்று அவர் 2026 நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்கு மற்றும் கிழக்கு மலேசியாவின் பிராந்தியங்களுக்கு இடையே பதற்றத்தை தூண்டாமல் கவனமாக இருக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் கூறினார். வேறுபாடுகள் வெறுப்பு அல்லது சந்தேகத்தின் மூலம் அல்ல, முதிர்ச்சி அடைந்த முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். போர்னியன் மாநிலங்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், ஆனால் நாட்டின் பொதுவான நலன்கள் முதலில் வர வேண்டும் என்று மாமன்னர் அறிவுறுத்தினார். மக்களவையில் நடைபெறும் ஒவ்வொரு விவாதமும் வாக்கெடுப்பும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்றும் அனைத்து குடிமக்களுக்கும் ஞானத்துடனும் பொறுப்புணர்வுடனும் தங்கள் கடமைகளை செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்துவதாகவும் அவர் நினைவுபடுத்தினார். ஒப்பந்தத்தின் கீழ் பல விஷயங்கள் மற்றும் கோரிக்கைகளை தீர்க்க ஒற்றுமை அரசாங்கம் MA63 செயல்படுத்தல் செயல்குழுவை அமைத்தது. கடந்த மாதம் அதன் தலைவர் துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் சபா மின்சார நிறுவனத்தை மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது மற்றும் சபா அதன் எரிவாயு விநியோகத்தின் ஒழுங்குமுறை அதிகாரத்தை பெட்ரோனாஸிடமிருந்து எடுத்துக் கொள்வது உள்ளிட்ட 19 விஷயங்கள் தீர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். மலாய் மொழியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள முடியாத மலேசியர்கள் வேறு இடங்களில் வாழ்வது நல்லது என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்வி முறையை வலுப்படுத்துவது தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் தேசிய அடையாளத்தை வடிவமைப்பதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் முக்கியமானது என்பதால் மாமன்னர் அதை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதிய கல்வி முறைக்கான எந்த ஒரு திட்டமும் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இருக்க வேண்டும், மேலும் மலாய் மொழியை முக்கிய மொழியாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். எனவே வேறு எந்த கல்வி முறையையும் அங்கீகரிக்கும் எந்த ஒரு தீர்மானமும் மலாய் மற்றும் மலேசியாவின் வரலாற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மலாய் மொழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் அவர்கள் மலேசியாவில் வசிக்காமல் இருப்பது நல்லது என்று அவர் மக்களவையில் 2026 நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். பொதுச்சேவை ஊதிய அமைப்பான SSPAவின் 2ஆம் கட்டத்தின் கீழ் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். இந்த சம்பள உயர்வு வரும் வியாழக்கிழமை ஜனவரி 22ஆம் தேதி ஆசிரியர்களின் சம்பள கணக்கில் நேரடியாக சேர்க்கப்படும் என்று அவர் கூறினார். 2ஆம் கட்டத்தின்படி மேலாண்மை தொழில்முறை பிரிவைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு 15 விழுக்காடு சம்பள உயர்வும், உயர் மேலாண்மை குழுவிற்கு 7 விழுக்காடு சம்பள உயர்வும் வழங்கப்படுகிறது. ஜனவரி 22ஆம் தேதி ஆசிரியர்கள் சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று மீடியா பிரிமா நிறுவனத்தின் ஹாட் FM வானொலி நிலையத்தில் அளித்த பேட்டியில் கல்வி அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த சம்பள உயர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியில் இருந்து சம்பள அடிப்படையில் கணக்கிடப்படும் என்றும் அவர் கூறினார்.
மேலும் கல்வி அமைச்சின் மொத்த பட்ஜெட்டில் 80 விழுக்காடு பணியாளர்களின் சம்பளத்திற்கே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக 21 வயது இளம் தொழிலதிபர் ஒருவர் இன்று மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் ஆஜர்படுத்தப்பட்டார். முகமது அனீக் சயாபில் முகமது ஷகாரில் என்ற அந்த நபர் நீதிபதி முகமது கைரி ஹாரூன் முன்னிலையில் குற்றமற்றவர் என வாதிட்டார். கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் பத்து பகாட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அப்போது 15 வயதாக இருந்த சிறுமியை இருமுறை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தற்போது 20 வார கர்ப்பமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடுமையான காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்ற போது கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளித்தது. விசாரணையில் 2024ஆம் ஆண்டில் இருந்து குற்றம் சாட்டப்பட்ட நபரும் பாதிக்கப்பட்ட சிறுமியும் நெருங்கிய உறவில் இருந்தது கண்டறியப்பட்டது. இந்த வழக்கு குற்றச்சட்டம் பிரிவு 376 ஒன்றின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கூடவே கசையடியும் விதிக்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.